ஒரு வழியா சாமி கும்பிட தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பயங்கரமான கூட்டம் பஸ் ஸ்டாண்ட்ல. இந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 200 ரூபாய். எனக்கு பழங்களோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுல எல்லாத்துலயும் ஒன்னொன்னுதான் வந்து கலந்து போட்டாங்க. இருந்தாலும் ரேட் ஓவர். 2 பேரிக்காய், ஒரு ஆப்பிள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாதுளம்பழம், கொய்யாப்பழம், அப்புறம் ஒரு ஆரஞ்சு, அப்புறம் இது வந்து என்ன பழம் சாணிக்கா, என்ன பழம் சாணி, என்னமோ சொல்லுவாங்களே, விளாம்பழம். விளாம்பழம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். அப்புறம் 2 தேங்காய், அப்புறம் பொரி, சாமிக்கு வந்து கதம்பை வாங்கிட்டு வந்தேன். வாழைப்பழம் ரொம்ப அதிகமான ரேட் இருந்துச்சு, அதனால சும்மா 3 வாழைப்பழம் மட்டும் வாங்கினது. அப்புறம் விநாயகர், எப்பயுமே களிமண்ல தான் வந்து போன தடவை விநாயகர் வாங்கணும். இந்த தடவை இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு தூக்கிலாம், அதாவது தண்ணியில கரைக்காம வீட்லயே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினேன். இது வந்து இன்னொரு விநாயகர். இது வந்து மாமா வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு அக்கா பொண்ணு எடுத்திருக்கான். அவங்களுக்கு ஒரு தேங்காய், ஒரு பொரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்களும் கொடுத்து விடணும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொலக்கட்டைக்கு தான் ரெடி பண்ண போறோம். கடலப்பருப்பு, சுண்டல், மண்டவளை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ கொலக்கட்டைக்கு தான் ரெடி பண்ண போறோம். ரெடி பண்ணிட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிடணும்.